கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, எஸ்தர் சிறு வயதிலே பெற்றோரை இழந்து ரகசியத்தை காத்து போதும் என்கிற மனதுடன் உண்மையாய் வாழ்ந்ததற்குரிய நன்மை பட்டத்து இளவரசியாக உயர்த்தப்பட்டாள். ராஜா அரண்மனையிலே கன்னி மாடத்தில் இருந்த சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மீது அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் ராஜாவின் சமூகத்திலே எஸ்தருக்கு தயையும் பட்சமும் கிடைத்தது. இந்த எஸ்தருடைய சரித்திரத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அரண்மனையினுடைய கன்னி மாடத்தில் இருந்த சகல ஸ்திரீகள் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தர் மட்டும் தெரிந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டாள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற அதிகாரியின் இடத்திலே இந்த எஸ்தர் மற்ற கன்னிகைகளைப் போல தனக்கென்று நியமித்த காரியம் பொருட்களை எல்லாமல் வேறொன்றையுமே தனக்கு கேட்காமல் உண்மையாய் சாட்சியாக அந்த இடத்திலே வாழ்ந்ததால் உயர்த்தப்பட்டாள். எந்த ஒரு காரியத்திலுமே மிஞ்சி தன்னை அழகுபடுத்த எஸ்தர் விரும்பவில்லை. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் மற்றவர்களை பாராமல் உலக பிரகாரமான மாயையான பொருட்களை பெரிதாக எண்ணாமல் இயேசுவுக்கு பயந்து தாழ்மையோடு இருந்து மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையாகவே சாட்சியாக வாழ்ந்தால் உயர்வு நிச்சயம் உண்டு. தேவ கிருபையினால அந்த உயர்வை இனி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.